ஏன்னா டிஆர் மாதிரி கமல் நடிக்க முடியாது. ஏன்னா அந்த அழுகை காட்சிகள், அந்த எப்படின்னா உணர்வு, தங்கச்சியை பார்த்து பேசுகிறதுக்குள்ள கமலஹாசன்லாம் தங்கச்சியை பார்த்தாருன்னா வெளிக்குட்டி அப்படின்னு கையை வச்சுட்டு அந்த பக்கம் போயிடுவார். நடிக்க தெரியாது. புரியுதா உங்களுக்கு? அவர் உண்மையிலேயே உணர்ச்சி வசப்பட்டு பொங்கி அழுது ஏமா அப்படி பண்ணிட்டேன். சகலகலாவோட இன்ட்ரோல் சீனே அதுதான். வள்ளிக்குட்டியை கெடுத்துருவாங்க. எல்லா படத்துலேயும் நீங்கள் வந்து ஹீரோவோட தங்கச்சியை கெடுத்துருவாங்க கட்டாயம். இல்லை ஹீரோயின் ஏதோ ஒரு ரேராக ஒரு படத்தில் ஹீரோயினை கெடுக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு படத்தில் இந்த மாதிரி ஆகிடும். இல்லைன்னு ஹீரோயினோட தங்கச்சியை கெடுத்துருவாங்க. நீங்கள் தங்கச்சியாக நடிக்கிற பெண்கள் பூராமே கொஞ்சம் யோசிச்சு தான் கதை கேட்கணும். கதையும் சொல்ல மாட்டாங்க. அம்மா நீங்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு தங்கச்சியாக நடிக்கிறீங்கம்மா வாங்கம்மான்னா அவள் காலியின் அவள் வாழ்க்கை நாசம்னு அர்த்தம். கமலுக்கு தங்கச்சியாக நடிக்கிறீங்கம்மான்னா அவள் வாழ்க்கை நாசமாயிரும், படம் ஓடிடும். எல்லா ரஜினிகாந்த் அவர்களுடைய பழைய படத்தில் பூரா பார்த்தீங்கன்னாலே தங்கச்சி பூரா வந்து காலி. எப்படியா இருந்தாலும் கற்பழிப்பதற்காக பிறந்தவள் தான் அந்த தங்கச்சியாக இருப்பாள் கமல் படத்துலேயே. அப்போ சகலகலாவல்லவன் வருது. அந்த காலகட்டத்திலே வந்து டிஆரோடைய இப்போ இந்த ஊரில் ஒரு சேர்ந்த படங்கள்லாம் வருது. இதில் பார்த்தா வள்ளிக்குட்டியை கற்பழிச்சிடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கற்பழிக்க அந்த ரேஞ்சுக்கு போக மாட்டார் ராஜேந்தர். தங்கச்சி தன்னை ஏமாத்துகிற மாதிரி தான் இருப்பார். எல்லா படத்துலையுமே தங்கச்சின்றவ அண்ணனை விசுவாசமாக இருக்க மாட்டார். அண்ணனை எல்லாத்தையும் பிடுங்கி தின்னுவிட்டு அண்ணனை தெருவில் விடும். இதுதான் டிஆர் படத்தில். அப்புறம் இவர் வந்து தங்கச்சி மேலே கோவிக்க மாட்டார். ஆனால் இவர் என்ன பண்ணுவார், இவரும் தங்கச்சிக்கு ஒன்றும் செய்ய மாட்டார். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஒன்று இவர் வந்து பெரிய வண்டியாலாம் பீரோ கட்டிலாம் வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டார். அந்த பிள்ளைங்க பாவமாக இருக்கும். அதை கூப்பிட்டு வம்பா ஒரு பாட்டு பாடுவார், தங்க நிலவை உன்னை உருக்கி. நான் சொல்கிறேன், ஒரு மோதிரத்தை வாங்கி போடுறேன்னா தங்க நிலாவை உருக்கி போகிறேன்னு வாயில் வடை சுட்டு கடைசியில் அது காலையில் செருப்பு இல்லாமல் தான் ஸ்கூலுக்கு போகும், காலேஜுக்கு போகும். அது எப்படி அண்ணனை மதிக்கும்?